போதை ஒழிப்பு சம்பந்தமான இந்த பிரேரணை உண்மையாகவே அரசாங்கத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு பிரேரணை. இன்னொரு விடயத்தையும் சொல்லணும், இந்த அதோட வடக்கு கிழக்கில் இருந்து தான் இந்த போதை பெரும்பாலான போதைகள் கடத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அதிலே எங்களுடைய இராணுவ வீரர்கள் அதுக்கு சம்பந்தமாக இருக்கிறாருன்னு கூட எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பல தடவை சொல்லியிருக்கிறார். இராணுவ வீரர்கள் தான் இந்த போதை கடத்தல்களையும் நேவி தான் உட்படுகிறது என்றது. ஆகவே இந்த கருத்து உண்மையாக இருக்குமா இருந்தால் இந்த அரசாங்கம் அதற்குரிய பொறுப்புகளை மேற்றுக்கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டு A-level பரீட்சைக்கு போகின்ற எங்களுடைய மாணவர்கள் இந்த தடவை தங்களுடைய 3வது டேர்ம் ஆக 9 நாட்கள் நடந்திருப்பதாக பல முறைப்பாடுகளை அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் அவற்றை எவ்வாறு கேட்பதென்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் அதை தீர்மானமாக முடிவெடுத்திருக்கிறது. நான் அரசாங்கத்தினுடைய அமைச்சரோடு கதைத்திருக்கேன். அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஸ்டடி லீவ் இல்லாமல், ரிப்பீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஸ்டடி லீவ் இல்லாமல் கூட இந்த எக்ஸாமை நடத்துவதாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மாணவர்களை இல்லை, இந்த ஜென்ரேஷன் Z என்று சொல்லப்படுகின்ற இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் இதால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த AL மாணவர்களுடைய விடயத்தில் குறைந்தது 1 மாதமாவது அவர்களுடைய ஸ்டடி லீமை நீட்டி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட முக்கியமான விடயம் ஒன்றை கதைக்கோணும் கௌரவ மூலாசரன் மந்திரத்துமணி அவர்களே, இந்த DCC அரசியல், அதாவது இந்த வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய சைக்கிள் கட்சி அல்லது இந்த கஜேந்திரகுமார் கட்சியினுடைய இந்த DCC அரசியல், அதுக்கு முன்னர் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். நான் தவறி இந்த அடுத்தடுத்த மாதங்களிலே நான் இந்த பாராளுமன்ற பதவியை நான் வாபஸ் செய்தால் இங்கே ஒரு பெண்மணி உட்காருவதாக இருக்கிறார். ஆகவே தயவு செய்து ஒரு பெண்மணியை பாதுகாப்பான இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிழல் நிறையை இந்த இதிலே ஏற்படுத்துமாறு எங்களுடைய சர்ஜன் அட் ஆம்ஸை கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு பெண்மணி, அதற்கு பிறகு ஒரு உமனைசர் இந்த பாராளுமன்றத்திலே பக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாது. ஆகவே தயவு செய்து அந்த விடயத்திலே கண்காணித்து கதிரைகளை மாற்றி தருமாறு பல தடவை கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே அந்த விடயங்களை பார்க்குமாறு கேட்கிறேன். நான் வருகிறோம். இந்த செருப்பு மாலை போடப்பட்டது, அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய படத்தை ஒரு முதுகெலும்பண்ட சாமானே இல்லாமல் அவனுடைய படத்தை தெரியாமல் இங்கே ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் அதை கொண்டே ஒரு இடத்துல ஒட்டி அதுக்கு மாலையை போட்ட இந்த சைக்கிள் கட்சி, இந்த வீட்டு கட்சி, இந்த இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நான் செய்த குற்றம் என்ன? அந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பான ஊழல் தொடர்பாக கதைச்சது தான் நான் செய்த குற்றமா? அப்படியானால் அந்த செருப்பு மாலை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தான் இலங்கையிலே அபெக்ஸா வைத்தியசாலைக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஒரே ஒரு கேன்சர் வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையில் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எந்த ஒரு இவர்களுடைய நலம்புரி சங்கங்களுக்கு 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இன்ற வரைக்கும் ஒரு கணக்காய்வில்லை. அது அங்கே இருக்கிற MS தேவநேசன் பதிலாக தந்திருக்கிறார். RDHS PDHS சீஃப் செக்ரட்டரி பதிலாக தந்திருக்கிறார்.